ஆனா அவன் நம்மளை விட கொஞ்சம் பெட்டர் பாலிடிக்ஸ் தான் அவன் ஆக்சுவலி கேரளாவும். சரியா? ம். அப்படி அரசியல்ல சொன்னா சொல்றான். சொல்லலாம். பெட்டர் பாலிடிக்ஸ் அங்க கொஞ்சம் நேர்மை, கொஞ்சம் ம். சட்டம் எல்லாம் ஒழுங்கெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பக்காவா இருக்கும் கேரளால. ஆனா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிஜேபி காங்கிரஸ்ல. அதனாலதான் காங்கிரஸால இங்க தமிழ்நாட்டுல நிலைக்க முடியல, பிஜேபியால இங்க வந்து இது பண்ண நிலைக்க முடியல. அதுதான் அமித்ஷா ட்ரை பண்றாப்புல, என்னன்னா எப்படியாவது இங்க கொண்டு வரணும். அதுக்கு தான் அவங்க கையில எடுத்தது முருகன். முருகன் இருக்காருல்ல, அவரை எடுத்து ம். வச்சு இங்க வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கூட ஜாயின் பண்ணி அந்த பாலிடிக்ஸ். அது நான் மறுபடியும் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஐயா, நீங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல கால் ஓங்கி நிக்கணும்னா நீங்க எல்லா பிரச்சனைக்கும் திமுக அதிமுக மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கணும், போராட்டம் பண்ணணும். கோயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மட்டுமே போராடுவேன், கோயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மட்டும்தான் போராடுவேன், நான் எல்லாத்துக்கும் இது பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க மக்கள் பார்த்துட்டு இருக்கிறான். திமுக அதிமுக எல்லா பிரச்சனைக்கும் போராட்டம் பண்றானா இல்லையா? அவன் கூட்டணி கட்சிகள் எல்லா உங்களோட பிரச்சனைக்கும் அதான் மேட்ரு. உங்களோட ஆர்எஸ்எஸ் மதவெறி இங்க வேலைக்கு ஆகாது. இங்க மத அரசியல் வேலைக்கு ஆகாது. அதுதான் நான் வேலைக்கு சொல்றேன். ஆகாது. அதுதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். நான் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு நான் எதிரா நான் பேசுறதா ஃபேக்ட் நான் பேசுறேன். அது எதிரா தான் தெரியும். ஏங்க எதிரால தமிழ்நாட்டுல உண்மைதாங்க இது. தமிழ்நாட்டுல உண்மைதான். தமிழ்நாட்டுல ஜாதி அரசியல் எடுபடும் எடுபடும். ஏன்னா ம். திமுக அதிமுக அந்த ஜாதி அரசியலுக்கு உள்ளதான் இருக்கிறாங்க. பாட்டாளி ம். மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை, கிருஷ்ணசாமி, அப்புறம் வந்து கொங்கு மண்டல கட்சி, இல்லை முஸ்லீம் லீக் கட்சி, எல்லா கட்சிகளும் இந்த ஜாதி அரசியலுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஆனா இங்க மத அரசியல் எடுபடாது. அதை நீங்க வந்து உள்ள கொண்டு வரணும் பண்ணீங்கன்னா அங்கே பழக்கப்பட்டவன் எவனும் கிடையாது. நான் மறுபடியும் அதான் சொல்றேன். இதுக்கு ஒரே தீர்வு, நான் அண்ணாமலை இது இந்த இதா இருந்தார் இல்லையா, தலைவரா இருந்தார் இல்லையா, பிஜேபி தலைவரா இருந்தார் இல்லையா, நான் அப்பவே சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நீங்க கோயிலுக்கு பஞ்சாயத்துக்கு வரும்போது மட்டும்தான் நீங்க வாய்ஸ் விடுறீங்க. ஏதோ கோயில் இல்ல ம். வந்து இதுக்கு மட்டும்தான் நீங்க வந்து முன்னின்னு குரல் கொடுக்குறீங்க, போறீங்க வரீங்க. ஆனா மத்த பிரச்சனை டைம்ல எல்லாம் பிஜேபி சைலண்டா இருக்கு. நீ எல்லா மக்களுக்கான ஒரு பிரச்சனை நடக்கும்போது களத்துல இறங்கி நீ குரல் கொடுத்து போராட்டம் நடத்தினாதான் அவன் ரைட்டு, இது நம்ம கட்சி ரைட்டு, இவன் எல்லாத்துக்கும் வாய்ஸ் கொடுக்குறான், இவன் எல்லாத்துக்கும் போராட்டம் பண்றான், இவன் ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம எல்லாத்துக்கும் நின்று பிரச்சனை எல்லாத்துக்கும் மக்களுக்காக நிக்கிறான் அப்படின்னு நம்பிக்கை வரும். அது வரணும்னா நீ கோயில் பிரச்சனையை கையில இருந்து தூக்கி போட்டுட்டு நீ மத்த பிரச்சனை எல்லாத்துக்கும் கீழே களத்துல இறங்கி போராட்டம் பண்றீங்க. கோயில் பிரச்சனைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட 3 மடங்கு முக்கியம் மத்த பிரச்சனைக்கு நீங்க களத்துல இறங்கி பண்ணுங்கன்ற. ஆனா அதை பண்ண மாட்டாங்க. ஒரு ஜட்ஜே சங்கி ஆயிட்டாரு ஜிஆர் சுவாமிநாதன். ஸோ அதனால அது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி உள்துறை அமைச்சரால என்னதான் நீங்க இது பண்ணாலும் சரி, தமிழ்நாட்டுல திமுக அதிமுக தாண்டி நீங்க நிலைக்கணும்னா நடக்காதுங்க. ஏன் நடக்காது. நடக்காது? முடியாது. இங்க இருக்கிற மத்த கட்சிகளே முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன். அவன் உட்காந்துக்கிட்டு இந்த புதுப்பேட்டையில வர தம்பி நீ இப்படி நான் அப்படி அந்த மாதிரி திமுக அதிமுக. இது என் ஃப்ரெண்டு கிட்ட நான் இங்க கேட்டேன், கரூர்ல இங்க ரீசெண்டா. அண்ணன் சொன்னான். அண்ணன் வந்து ஒரு பிளான் போட்டிருக்காரு. என்னன்னா 5000 பணம், 1 கிராம் 1 கிராம் 1 கிராம் எல்லாருக்கும். யார் இந்த செந்தில் பிளான் பாலாஜி. போட்டது? செந்தில் பாலாஜி அண்ணன். யாருக்கு? திமுக மக்களுக்கு. போட்ட பிளானா? ஆமா. கரூர்ல. அது ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒண்ணு பண்ணுவாங்க. அது என்ன இது போன நமக்கு தடவை தெரிய மாட்டேன். போன தடவை இங்க பாருங்க, 2500 3 கொடுத்தாரு. இந்த இங்க தடவை பாருங்க. 5000 1 கிராம். செந்தில் பாலாஜிலாம் வந்து பணம் இருக்கு, அதனால உள்ள செய்யறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே. ம். நான் மேட்ரு இங்க வந்து எனக்கு இங்க திமுக அதிமுக பஞ்சாயத்து கிடையாது, காங்கிரஸ் பிஜேபிலாம் எனக்கு பஞ்சாயத்து கிடையாது. எனக்கு தேவை இவன் விஜய் கட்சியும் விஜய் ரசிகர்களும் நாசமா போகணும், நடுத்தெருவில் வந்து நிக்கணும், அவ்வளவுதான். ஏங்க செல்லூர் ராஜா சொல்லிட்டாருங்க, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தாவைக்கா இருக்காதுன்றாரு. கட்சியை பேத்து எடுக்கிறதுன்னா என்னன்னு தெரியுமா? கட்சியை செங்கலா பேத்து எடுக்கிற இந்த சிவாஜில வரும் தெரியுங்களா? அவன் சிவாஜி போயிட்டான்டா, இனிமேல் வந்து காலேஜ் செங்கலா பேத்து எடுத்துடலாம்டா அப்படிம்பாங்க. செங்கலா பேத்து மாண்புமிகு எடுக்கிறதுனா, அம்மாவிற்கு நன்றி. அதான் நான் சொல்றேன், செங்கலா பேத்து எடுக்கிறதுனா ஒவ்வொரு நிர்வாகியா தூக்குவாங்க கட்சியில இருந்து வேற ஒரு கட்சி. ஜெயலலிதா பண்ணிச்சு. என்ன தெரியுமா தான் பண்ணிச்சு? ஒவ்வொரு எம்எல்ஏ பாப்பா பாண்டியராஜன் இந்த பக்கம் உள்ள இழுத்து போட்டாங்க. அப்படியே அருண் பாண்டியன் ஒவ்வொரு ஆளா உள்ள தூக்கி உள்ள போட்டுட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கிற முக்கால்வாசி அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சியில இருந்து வந்தவங்க தான். மாப்பா பாண்டியராஜன்லாம் படிச்ச அறிவாளி, இந்த பக்கம் வந்துட்டாப்ல.
அதிமுக அருண் பாண்டிய எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. எத்தனை பேரு செங்கல் அதுக்கு தான் சொல்றேன். நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், ஒரு கட்சியில ஒரு தலைவனை முன்னிறுத்தி மட்டும் போவாதீங்க, அது ஆபத்து. ஒரு கட்சியில பல கட்ட தலைவர்கள் இருக்கணும், 5 6 7 10 தலைவர்களை மினிமமாவது இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு கட்சி நிலைக்க முடியும், லாங் ரன் பண்ண முடியும். ஷார்ட் ரன்லாம் இந்த ஒற்றை தலைமையை வச்சு நீங்க போனீங்கன்னா ஷார்ட் ரன் தான், ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷன். இப்போ இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் முன்னாடி, இந்த ஜனநாயகன் படத்துக்கு முன்னாடி, இந்த சிபிஎன் குறிக்கு முன்னாடி, இந்த நியூ இயர் எடுத்துக்க, இந்த 2026 முன்னாடி வந்து விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போயிருந்தான் அப்படின்னா இன்னைக்கு நிலவரம் வேற மாதிரியா இருந்திருக்குமே கபிலன் ப்ரோ. என்ன மாதிரியா இருக்கும் ப்ரோ? இருங்க கபிலன் ப்ரோ, கபிலன் ப்ரோ இருங்க. சண்டை போடாதீங்க, நமக்கு சப்போர்ட். சண்டை எல்லாம் போட மாட்டேன், சண்டை போட மாட்டேன். என்ன மாதிரியா இருக்கும் ப்ரோ? இல்ல அவங்க இப்ப என்டிஏ கூட்டணி டிடிவியா இருக்கட்டும். இல்ல ப்ரோ நீ இப்ப சொன்னேல ப்ரோ, இப்ப வந்து டிவிக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அது சொல்லுங்க. இல்ல டிவிக்கு போயிருந்தா ஒரு அவங்களுக்கு அந்த என்டிஏ கூட்டணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும்ல நான் சொல்றேன். மயிரை புடிங்கி இருக்கும் ப்ரோ. அதாவது இல்ல நிமிஷம் இருங்க. விஜயோடைய ஓட்டு வங்கி இல்ல கபிலன் ப்ரோ, நான் இல்ல ப்ரோ, நான் அவரை நான் பேசல ப்ரோ, நான் டிவிக்கே பேசினேன் ப்ரோ. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன், டிவிகேக்கு ஓட்டு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 0.52. 0.5 முன்ன பின்ன எலெக்ஷன் இருந்தாங்கன்னா ப்ரோ இப்ப தெரியும் அதெல்லாம். இல்ல டிஎஸ், இல்ல தமிழ் டிஎஸ், அதெல்லாம் வந்து அவனுக்கு ஓட் பேங்க்லாம் வந்து நான் ஓப்பனா சொல்லவா, எத்தனை இடத்துல டெபாசிட் இல்லாம காலியாரான்னு பாக்குறீங்களா? எத்தனை தொகுதியில ஒரு சீட்டு ஜெயிப்பாங்க எனக்கு நம்பிக்கை. நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன், விஜயே நின்னாலும் சரி மண்ணை நக்குவான், பாக்குறீங்களா ப்ரோ? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் ப்ரோ, விஜய்க்கு வந்து அதிகபட்சம் தமிழ்நாட்டுல ஒரு 6% ஓட்டு விழுகும். நம்ம உண்மையா பேசுவோம் சரிங்களா? ஒரு கடந்த காலகட்ட வரலாறு ஒண்ணு பேசுவோம். விருதாச்சலத்துல விஜயகாந்த் எப்படி ஜெயிச்சாப்ல முதல் தேர்தல் ப்ரோ? அவருடைய அந்த இது ப்ரோ, விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல மனிதன் ப்ரோ. ஓகே, ரசிகர் அதிகம், அது ஓகே. ஆனா விருதாச்சலம் யாரோட கோட்டைன்னு தெரியுமா தெரியாதா? யாரோட கோட்டை? பாட்டாளி மக்கள் கட்சியோட கோட்டை அது. ஆமா, அது அங்கிட்டு ஃபுல்லா அவங்க தானே, பாமக தானே. அந்த பெல்ட் எனக்கு அங்க ஃப்ரெண்டு இருக்கிறான், அவன் எனக்கு நான் சின்ன வயசுல இருந்தே அந்த ஏரியாவை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும் போது அலண்டு போய் தான் நின்னேன். ஓப்பனா சொல்லணும், அலண்டு போய் தான் நின்னேன். பயந்து தான் வந்தேன்னா ஓப்பனா அப்படி இருக்கும். அரியலூரும் சரி, பெரம்பலூரும் சரி, விருதாச்சலமும் சரி, பயங்கரமான ஒரு பெல்ட். அந்த பெல்ட்ல 2006லயே ஒருத்தன் உள்ள போய் ரசிகர் பட்டாளத்தை மட்டும் வச்சுட்டு உள்ள ஜெயிக்க முடியுமா? கிடையாது. அந்த ஆள் உள்ள களத்துல இறங்கி வேலை செஞ்சான். அந்த ஆள் விஜயகாந்த் விருதாச்சலத்துல இறங்கிட்டான் ஆளு. ஒரு மேட்டர் தெரியுமில்ல, இந்த கொடிய கம்பத்தை வெட்டினானுங்க, முடிஞ்சீங்களாம் கொடியெல்லாம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி போனேன்னா, அடுத்த நாள் விஜயகாந்த் கார்ல உள்ள இந்த இறங்கி வேட்டியை மடிச்சு கட்டி கொடி ஏற்றிட்டு இப்போ வெட்டா பார்ப்பான், நீ கம்பத்தில் கையை விட பார்ப்பான்னு சொல்லி வேட்டியை மடிச்சு கட்டி என்ன பண்ணு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ் பத்திரிகைலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது விருதாச்சலத்துல நடந்தது. விருதாச்சலத்துல விஜயகாந்த் ரசிகர் பட்டாளத்தை மட்டும் நம்பல, தெருவா ஊரா எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் இறங்கி செஞ்சான். அந்த அதோட ப்ரோ தனியா நின்னாரா? புரியல. தனியா நின்னாரா அவர் மட்டுமே? என்னது எல்லாம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தனியா தான் நின்னாரு. அதான் அது காரணம் என்னன்னா, விஜயகாந்த் உழைச்சாப்ல. விஜயகாந்த் விருதாச்சலத்துல இல்ல ப்ரோ, இப்ப கபிலன் ப்ரோ சொல்றது உங்களுக்கு புரியுதா? வேலை இறங்கி பார்க்கணும் ப்ரோ. புரியுது பாருங்க. உங்களுக்கு விஜய் வந்து இல்ல விஜய் வந்து எந்த இடத்துல இறங்கி வேலை உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவனுக்கு தெரியுமா பூத்துல எத்தனை பேர் இருக்கணும், பூத்து கமிட்டினா என்னன்னு அவனுக்கு தெரியுமா? விஜய்க்கு தெரியுமா? ஒரு பூத்துல எத்தனை பேர் இருக்கும் கூட தெரியாது விஜய்க்கு. எங்க பாருங்க, தமிழ்நாடு நிக்க வைக்கவே கட்சியில ஆள் இருக்கான்னு தெரியல அவங்க கட்சியில. இங்க பாருங்க, தமிழ்நாடு டெஸ்க் இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஒரு தாலுகால உள்ள போய் அங்க ஏரியால உள்ள போய் இறங்கி விஜயகாந்த் வேலை பார்த்தான், தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆள்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது. அந்த ஆளு பேச தெரியாம இருக்கலாம், ஆனா வேலைலாம் செம்மையா செய்வான். அந்த ஆளு வேலைக்காரன் ஆளு. விஜயகாந்த் எல்லாம் வந்து வேலைக்காரன் ஆளு. சும்மாலாம் வந்து ஏன் கிரவுண்ட்ல நம்பி பேசினார். இல்ல கபிலன் ப்ரோ, ஒரு விஷயம் இருக்கு. பேசினாப்ல கபிலன் ப்ரோ, அவருடைய அந்த ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து ஒரு இதனால வாய் வந்து குழம்பு ஆரம்பிச்சிருச்சு. இல்ல அது வேற, அது உடல்நல பிரச்சனை, அதோட சிம்டம்ஸ். ஆனா விஜயகாந்த் மதுரைக்காரரு. என்னைக்குமே தமிழ்நாடு டெஸ்க் என்னமே என்ன தெரியுமா, மதுரை சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா
வெளிலேருந்தே இருப்பாங்க, மனசுல பட்டதை ஓப்பனா சரியா தப்போ ஓப்பனா பேசிடுவாங்க. நான் சொல்றது அதாவது இப்ப புரியுதா? சரியா தப்போ என்னைய மாதிரி இல்ல, நான் பொதுவா மதுரைக்காரன் தான் சொன்னாருங்க. சரியா? ஆனா இந்த சூதுவாது தெரியாது, சூதுவாது தெரியாது. விஜயகாந்த் அப்படிப்பட்ட டைப்பு. விஜயகாந்த் கிட்ட இருந்த மைனஸா தான், விஜயகாந்த் கிட்ட இருந்த பிளஸ் தான். களத்துல ஆளு உள்ள இறங்கி வேலை பார்த்தான் ஆளு. சும்மாலாம் விருதாச்சலத்துலலாம் உள்ள இறங்கிலாம் ஏங்க நீங்க வண்டியை உள்ள விட்டு வெளில எடுக்க முடியாது. ஆனா அந்த ஆளு ஜெயிச்சாப்புல. விருதாச்சலம் என்னென்ன செஞ்சாப்புல தெரியுமா உங்களுக்கு? கண்ணால பார்த்தங்க, கண்ணால காலேஜ் படிக்கும்போது பார்த்தேன். தொகுதி பக்கம் அதிகமா வரலன்னா கூட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சாங்க அந்த ஆளு. சொந்த காசு போட்டும் செஞ்சான் அந்த ஆளு. அதாவது இப்ப நீங்க ஒரு இடத்துல போய் கொடி ஏத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த தைரியத்துல கொடி ஏத்துவீங்க? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நமக்கு கட்சி பின்னாடி நிற்கும் இல்லையா? அந்த தைரியத்துல இருந்தா கட்சிக்காரன் போய் கொடி ஏத்துறான் அந்த ஏரியால. கேக்குதா? ஹலோ, கேக்குது கேப்டன் ப்ரோ, பேசுங்க. சொல்லுங்க. அந்த அந்த தைரியத்துல தான் கட்சிக்காரன் போய் நிற்பான். கட்சி தலைவனே உள்ள வந்து வேட்டியை மடிச்சுக்கிட்டு அவனுக்கு எப்படி இருக்கும்? வக்காளி இதாண்டா என் கோட்டன் முடிவு பண்ணுவான்னு மாட்டானுங்களாம். அந்த தைரியத்தை கொடுத்தான் அந்த விஜயகாந்த். அதுக்கப்புறம் அந்த மாதிரி யாரும் இங்க பண்ணல. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், திமுக அதிமுக அவங்க ஓகே ரைட்டு. ஆனா அந்த மாதிரி உள்ள களத்துல இறங்கி திமுக உள்ள இறங்கிருக்கு. கட்சி தலைமை மேல கீழே வச்சோம்னா உள்ள இறங்கிடுவாங்க, மொத்தமா கும்பலா இறங்கிடுவாங்க. அத திமுக அதிமுக அடுத்தது பண்ணது விஜயகாந்த் மட்டும்தான். சும்மா இங்க உட்காந்து மேடையில பேசிட்டு நீ வேலை பாரு, நீ வேலை பாரு, நீ பாரு. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க நினைக்கிறீங்களே அது பெரிய கூட தப்பான கணக்கு ஒண்ணு போட்டாப்புல. 5%, 6%. சாலிடா சொல்றேன், எலெக்ஷன்ல நிக்கிறதே டவுட்டு. விஜய் எலெக்ஷன்ல நிக்கிறதே டவுட்டு. அவன் முந்தானேத்து அவன் பேசின பேச்சு யாரு கொடுத்த தைரியம்னா, காங்கிரஸ் நம்ம கூட வந்துரும்ன்ற அந்த தைரியத்துல அவன் பேசுறான். கிடையாது. காங்கிரஸ்லாம் அவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் வந்து திமுக இல்லைன்னா காங்கிரஸ் ஒண்ணும் இல்லைங்க தமிழ்நாட்டுல. ஓப்பனா சொல்றேன், திமுக இல்லைன்னா காங்கிரஸ் ஒண்ணும் இல்லை. விடுதலை சிறுத்தைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற ஓட் பேங்க் கூட காங்கிரஸ் கிடையாது. நீங்க திமுக ஷேட்டோல தான் நின்று ஆகணும். திமுக விட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. கணக்கு போட்டு பாருங்க, எத்தனை தடவை காங்கிரஸும் அதிமுக கூட்டணி வச்சிருக்கு? தமிழ்நாடு காங்கிரஸை டிஎம்கே பிரிக்கவே முடியாது. இல்ல எப்படி சொல்றோம்னா, அவனுங்க ஜெயலலிதா டிஎம்கே இல்லாட்டி ஒண்ணுமே இல்ல தமிழ்நாடு காங்கிரஸ். வரலாறு நிகழ்வு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மாவும் சோனியா காந்தி சந்திச்சுக்கிட்டாங்க. இது எப்ப நடந்தது தெரியுமா? வரலாறு பத்தி திரும்பி பாத்தீங்கன்னா தெரியும். அங்கேயே 2 பேருக்கு முட்டிக்கிச்சு. சோனியா காந்தி பீக்கு, இந்த பக்கம் ஜெயலலிதா பீக்கு. 2 பேரும் மீட்டிங்க போய் யூடியூப்ல தட்டி பாருங்க உங்களுக்கு வரும். காங்கிரஸுக்கும் ஜெயலலிதாக்கும் அதாவது அதிமுகக்கும் அவ்வளவு சீக்கிரம் ஒத்து போகுது. காரணமே என்னன்னா சோனியா காந்தி தான். நீ எள்ளுனா நான் என்ன, நீ இப்படின்னா நான் அப்படி இருந்தாங்க 2 பேரும். அதனால ஒரே ஒரு தடவை அந்த வரலாறு நிகழ்வு நடந்தது. அதே மாதிரி பிஜேபி கூட கூட்டணி வைக்கும் போதும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுமையே இந்த அம்மா கையில இருந்தது. அதை சரியா யூஸ் பண்ணிக்கல, இன்னும் பண்ணியிருந்திருக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டு அதிமுகவோட ஆதரவோட இன்னைக்கா நாளைக்கான ஊசல் ஆடிட்டு இருந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த அம்மா ஆதரவு நிப்பாட்டாங்கன்னா வாஜ்பாய் சொல்லி முடிஞ்சது, அவ்வளவுதான், ரிசைன் பண்ணிட வேண்டியதான். அப்படி இருந்தது. அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு 370 டிஎம்சி, 400 டிஎம்சி, இல்லை எவ்வளவோ பண்ணிருக்கலாம். நமக்கு எவ்வளவோ கொண்டு வந்திருக்கலாம். நமக்கு தமிழ்நாட்டுக்கு தனியாக கொடி கூட கொண்டு வந்திருக்கலாம். இப்போ தெலுங்கானா ஆந்திராக்கெல்லாம் கொடிலாம் இருக்கலாம், அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். எக்ஸாம்ஷனும் நிறைய பண்ணியிருந்திருக்கலாம், விட்டாங்க. அதனால நம்ம ஃபோக்கஸ் வந்து நேராக டிவிக்கு பக்கம் மட்டும். தமிழ்நாடு உங்களை நம்ப வச்சிட்டானு பார்த்தீங்களா? உங்களையே இல்லங்க, நான் நம்ப வைக்கிறது இல்லைங்க. நான் சும்மா கேட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல ரியான் வாயில இருந்து 5%, 6% வர வச்சிட்டானுங்க பாருங்க. ஓகே இல்ல, சும்மா நான் சொன்னேன், அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நான் இப்ப இது படிச்சிட்டு இருந்தேன், மேல கமெண்ட் பின் பண்ணிருந்தாங்கல்ல, அந்த விஜய் அறிக்கை விட்டு இருந்தது, அம்மாவுக்கு நன்றி, அதுதான் பார்த்து படிச்சிட்டு பாருங்க. தமிழ்நாட்டுல அவன் உட்காந்து களத்துல ஏறி அரசியல் களம்ன்றது வேறங்க, ரொம்ப மோசமா இருக்குங்க. சட்ட கலை இருக்கு, ஓப்பனா சொல்றாங்க. இங்க பாருங்க, அது
ரஜினி ரசிகர்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஏன்னா நாங்கள் 95, 96, 94 இந்த டைம்லலாம் நிறைய இறங்கி வேலை பார்த்துறதுனால தெரியும். அதில் பார்த்தவங்க எனக்கு சொன்ன மேட்டர்லாம் விஷயம்லாம் நான் எங்கள் களத்தில் எவ்வளோ கூட்டங்கள்லாம் பார்த்துருப்பேன். என் ஊரில் அரசியல் கூட்டம்லாம் பார்த்துருப்பேன். அதான் பார்க்கும் போதெல்லாம் அவங்க இறங்கி வேலை பார்க்குற விதெல்லாம் பார்த்தீங்கன்னா நொந்துருவீங்க. பந்தயம் கட்டுறேன் அடுத்த 3 மாசத்துக்கு ஒயின் ஷாப்போட வருமானத்தை பார்க்குறீங்களா? எப்படி போகும் பார்க்குறீங்களா? கம்மி பண்ண மாட்டாங்களாங்க 10-20 கூட? பிச்சுக்கும் அந்த அளவுக்கு வேலை செய்வாங்க. இங்க பாருங்க, நீங்க திமுக அதிமுக வந்து சாதாரணமா ஒருத்தன் எடை போட்டான்னா அவன் முட்டாள், வடிகட்டினா முட்டாள்னு அர்த்தம். திமுக அதிமுக ஒருத்தன் சாதாரணமா எடை போட்டான்னா அவன் 1ஆம் நம்பர் முட்டாள் பயல்னு அர்த்தம். அதில் அப்படியே புரிஞ்சுக்க வேண்டியதான். ஏன்னா அவனுக்கு கலை எதார்த்தம் தெரியலன்னு அர்த்தம். சாதாரணமா வரலங்க திமுக காரன், அதிமுக சேர்த்தா சொல்றேன், 2 பேருமே தான். சும்மா வார்த்தைக்கு வார்த்தை வந்து நீ யாரையும் அண்ணா பெரியாரு காமராஜர் எம்ஜிஆர் இந்த பக்கம் எல்லாரையும் 2 வார்த்தை புகழ்ந்து பேசிட்டா நீ வந்து உன்னை எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? அவனும் சொம்பை அவனெல்லாம் சும்மா சாமான் வச்சுட்டு இருக்கிறீங்களா? அவனெல்லாம் களத்துல ஒவ்வொருத்தனும் உட்காந்து எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பான், எத்தனை வருஷமா செலவு பண்ணியிருப்பான். 5 வருஷமா என்ன 15 வருஷமா 20 வருஷமா நமக்கு இன்னும் கட்சியில சீட்டு கிடைக்காம ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான். இந்த தடவையாவது எப்பயாவது சீட்டு வாங்கி நம்ம ஜெயிச்செல்லாம் ஒரு எம்எல்ஏ ஆயிடலாம், ஒரு எம்பி ஆயிடலாம், ஒரு கவுன்சிலர் ஆயிடலாம் காத்துட்டு இருக்கிறான். அவனெல்லாம் சும்மா விட்டுருவான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இவர் வருவாராம், வந்து காட்டுவாராம், வந்து இவர் நொட்டுவாராம், வந்து 2 வார்த்தை சொல்லுவாராம், உடனே இவருக்கு அப்படியே விஜய் வந்து நொட்டுவாரன்னு நாங்கள் ஓட்டு போட்டுருவாங்க. 1% 10 வருஷம் வேலை பார்த்தனால தாங்க நாம் தமிழருக்கு 8% வாக்கு கிடைச்சிது, 8.0 கிடைச்சிது. எவ்வளோ அடி வாங்கியிருப்பான் இருந்தாலும், எவ்வளோ மிதி வாங்கியிருப்பான், எவ்வளோ ட்ரோலு, எவ்வளோ அபியூஸு, எத்தனை கேஸு. நீ என்ன கேஸ் பார்த்துருக்குற? ஒரே ஒரு சிபிஐ கேஸ். அதுவும் எப்படி 41 பேரு உன்னை விட்டுருவாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், என்ன ரிசல்ட் வேணாலும் வரட்டுங்க. அவர் சினிமால கேஸ் வாங்கியிருக்காப்ல. எலெக்ஷன் அதான் தரும். எலெக்ஷன் ரிசல்ட் திமுக ஜெயிச்சாலும் உனக்கு சங்கு தாண்டி, இந்த பக்கம் அதிமுக ஜெயிச்சாலும் உனக்கு சங்கு தான், எழுதி வச்சுக்க. அந்த பக்கம் சிபிஐல விட்டு விரட்டு அடிப்பான் செத்த. இந்த பக்கம் இப்ப நீ பேசின பேச்சுக்கு, இப்ப நீ பேசுற பேச்சுக்கும், இன்னைக்கு ஆன்லைன்ல உன் ஃபேன்ஸ் எல்லாம் பேசுற பேச்சுக்கும் நாளைக்கு திமுக அதிமுக வச்சு செய்வான். நாளைக்கு இவன் ஜெயிச்சாலும் உனக்கு சங்கு தான், இவன் இந்த சைடு இருக்கிறவன் ஜெயிச்சாலும் உனக்கு சங்கு தாண்டியே. அழுத்தத்துக்கெல்லாம் பயப்படுறாங்களா இந்த விஜய்? காங்கிரஸ் எல்லாம் வந்து நிக்க முடியாது, கூட்டணி வச்சு ஜெயிச்சுன்னா கப்பு சொப்புன்னு திமுக என்ன சொல்லுதோ அது அப்படி கப்பு சொப்புன்னு உட்காந்துடணும். ஏன்னா அடுத்து நாடாளுமன்ற தேர்தல், டூ ஆர் டை சிச்சுவேஷன் காங்கிரஸுக்கு. என்ன ராகுல் காந்தி ஜெயிச்சு அவன சூழ்நிலை இருக்கு, இல்லைன்னா பிரியங்கா காந்தி முன்னாடி நிப்பாட்டி வைக்கணும் அது இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் திமுக இல்லை அதிமுக சப்போர்ட் இல்லாம அவங்களால ஜெயிக்க முடியாது. எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் காலி நாக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. தமிழ்நாடு தான் இன்னும் பாக்கி இருக்கு. நான் அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் நீங்க ஒரு கணக்கு போட்டு நம்மளால ஈஸியா ஒரு மனநிலைக்கு வர முடியும். ஆனா தமிழ்நாடு பாலிசி டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அது கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ். ஏங்க இது வந்து அவன் வெறும் இது கிடையாதுங்க, மரம் கிடையாதுங்க. நீங்க எல்லாரும் ஒரு திமுக அதிமுக வந்து மரம் கிடையாது, கருவேல மரம் மாதிரி, நாட்டுக்கருவை மாதிரி வெட்ட வளர்ந்துகிட்டே இருப்பான். இது பிடிங்கி போட்டா அடுத்தது அவ்வளவுதான், அந்த இடம் காலியாச்சுன்னு நினைக்காதீங்க, அந்த இடத்துல இன்னொரு கருவேமலை வரும். அந்த மாதிரிதான் திமுக அதிமுக. ஒருத்தனை கட்சி விட்டு தூக்குனா அவ்வளவுதான், அந்த கட்சி அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. அவன் அந்த மாதிரி 100 பேரை வளர்த்து வச்சிருக்கான், 200 பேர் 300 பேரை வளர்த்து வச்சிருக்கான், வந்துக்கினே இருப்பானுங்க. சும்மா நினைச்சிட்டு இருக்கிறீங்களா திமுக அதிமுக? இவர் வந்து நடுவில் 5% 6% வாங்கிட்டு போறதுக்கு தான் மற்ற கட்சியெல்லாம் சும்மா உட்காந்துருக்குறாங்களா? நீங்க பாருங்க, களம் இது வரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத அளவுக்கு இதே மெத்தட் தாங்க விஜயகாந்த் இருக்கும்போது இருந்துச்சு. பத்திக்குச்சிங்க களம், அடித்தடி கேஸு அது இது எம்மா பிரச்சனை. இப்போ பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, கடைசி நேரத்துல ட்விஸ்ட் அடிக்க பாருங்க. அடுத்த 5 வருஷம் சமாளிக்கணும். நான் தான் சொல்றேன்ல, திமுக ஜெயிச்சாலும் சரி அதிமுக ஜெயிச்சாலும் சரி அடி செம்ம அடி விடும். விஜய்க்கு சங்கு தான் கன்ஃபார்ம். விஜய் கட்சி விஜய் ரிசைட் எல்லாம் சங்கு தான், எழுதி வச்சுக்கோங்க. ஆன்லைனுக்கு ஒரு புது சட்டமே கொண்டு வந்துருவாங்க, வெயிட் பண்ணி பாருங்க.
எத்தனை விஜய் ஃபேன்ஸ் உள்ளத்துக்கு வைக்கிறான்னு பாக்குறீங்களா? எத்தனை விஜய் ஃபேன்ஸ் பயந்துகிட்டு, எத்தனை விஜய் கட்சியில இருக்கிறோம் பயந்துகிட்டு சரண்டர் ஆகி இந்த கட்சியில வந்து சேரான்னு பாக்குறீங்களா? 500 பேர் 1000 பேர் இன்னைக்கு திமுக இறந்தனர், இன்னைக்கு அதிமுக இணைந்தனர் நியூஸ் வரும் பாக்குறீங்களா? நீங்க பாருங்க, பாப்பீங்க, அன்னைக்கு ஞாபகம் வரும். எல்லாம் காலகாலமா பார்த்தாச்சுங்க. சிரஞ்சீவி மாரி பேசாம கட்சியை போய் கொண்டு போய் இணைச்சிட்டு ஒரு எம்எல்ஏ பதவி எம்பி பதவிக்கு முடிச்சு போட்டு போயிட்டே இருக்கு. அழகா டென்ஷனே இருக்காது. உங்க தொகுதி அழகா ஒரு செலவு பண்ணிட்டு அழகா உட்காந்துலாம். விஜய் வந்து மிஞ்சி போனா எனக்கு தெரிஞ்ச எங்க நம்ம கட்சி அனுப்பான், காங்கிரஸோட இணைச்சிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் பதவி தான் அவன் கேட்கறான். ஆரம்பத்தில் அவங்க அப்பா அதை தான் கேட்டான். தனியா கட்சி ஆரம்பிச்சா இங்க நிக்க முடியாது, நீ இது பண்ண முடியாது, அதனால தமிழ்நாடு காங்கிரஸ் பதவி நீ கேட்டு வாங்கிக்க. நீ தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா, நீ இளைஞர் தலைவரா, இளைஞர் பதவி வாங்கிரு. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நீ தமிழ்நாடு தலைவரா வந்துடலாம். அப்புறம் தமிழ்நாட்டு தலைவரா உன்னை தான் இங்க இதை பண்ணுவாங்க, நீங்க சிஎம் ஆகிக்கலாம், இங்க இந்த பக்கம் உன்னை வந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணாங்க. ஆனா அங்க இருக்கிற என்ன பண்ணாங்கன்னா, இவன் அவ்வளவு சீன்லாம் கிடையாதுன்னு சொல்லி அப்பயே காங்கிரஸ் தூக்கி போட்டுருச்சு. அப்புறம் பிஜேபியில ட்ரை பண்ணாங்க. பிஜேபியும் பெருசா கண்டுக்கல, மோடியும் கண்டுக்கல பெருசா. ஏன்னா இவனுக்கு அரசியல் தெரியாதுங்க. விஜயகாந்துக்கு அரசியல் தெரியுங்க. அந்த ஆளு எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியலை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த ஆளு விஜயகாந்துக்கு தெரியும், விஜய்க்கு தெரியாது. அதனால கம்பேரிசன் பண்றது அபத்தம். சமயமா இருக்கு, என்னன்னு தெரியல. அதனால ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. இப்ப திமுக அதிமுக சண்டை போடுறது அவங்க பஞ்சாயத்து ஒண்ணு நடக்கும். எப்ப இருந்தாலும் அவங்க 2 பேர் பஞ்சாயத்து எப்போதும் எல்லா எலெக்ஷன், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இல்ல எல்லா விஷயத்துலயுமே நடக்கும். அது எப்போதும் பட்டும் படாத மாதிரி நடக்கும். எப்போதுமே சண்டை நடக்கும். அந்த பஞ்சாயத்துல இந்த இடம் என்ன டிஃபரன்ஸ்னா, 2 பேரும் சேர்ந்து விஜய் போட்டு புழக்கிறத ஒரு வேலையை பார்ப்பாங்க. எனக்கு அவ்வளவுதான். எனக்கு திமுக எதிரி கிடையாது, அதிமுக எதிரி கிடையாது, எனக்கு பிஜேபி எதிரி கிடையாது, எனக்கு காங்கிரஸ் எதிரி கிடையாது. எனக்கு தேவை என்னன்னா, இவனுக்கு 4 பேர் சேர்ந்து இவனை போட்டு புழக்கணும். எனக்கு அவ்வளவுதான். அவனை ஒன்ன மாதிரி ஒரு தற்குறி பயலாம் நாட்டுல உள்ள வந்து பதவியை வாங்கிட்டேன்னா, நீ வந்து நாட்டுல வந்து நீ வந்து ஒரு இடத்துல ஜெயிக்கிற, இல்ல நீ வந்து பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறன்னா, உன்னை எக்ஸாம்பிளா வச்சு எத்தனை பேர் வருவான்? அரசியல்னா அவ்வளவு சாதாரணமா? அப்படியே மேடை போட்டு 4 மேடை போட்டு எல்லா இடத்துல ரெட் கார்பெட் வெல்கம் பண்றதுக்கு என்ன பெரிய பிடிங்க நீ தேவை. இன்னைக்கு ஆதோ அர்ஜுனா என்ன சொல்றான் பாருங்க, டே திமுக மட்டும் அடிங்கடா, நம்ம டார்கெட் திமுக மட்டும் தான். சேர்றா ஒரு பேச்சு ஒண்ணு வச்சுப்போம், நாளைக்கு அதிமுக நாளைக்கு ஆட்சிக்கு வந்துருது. இப்ப நீ யாரை எதிர்த்து பேசு? நீங்க என்ன நினைக்கிறீங்க தருண்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் யாரை எதிர்த்து பேசுவான்? என்னது ப்ரோ? நாளைக்கு அதிமுக சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருச்சு என்ன ஒரு பேச்சுக்கு, விஜய் யாரை எதிர்த்து பேசுவான்? ஏடிஎம்கே எதிர்த்து தான் பேசணும். அவன் பேச மாட்டான். அவன் அப்ப என்ன கையில பாலிடிக்ஸ் எடுப்பான்னு நான் சொல்றேன். அவன் இப்ப உள்ள சென்ட்ரல் கவர்மெண்டே பேச மாட்டாங்க. அதிமுகவை பெருமையா பேசுறதுக்கு பதிலா கடந்த ஆட்சியில இந்த மாதிரி நடந்ததுன்னு திமுக அடிச்சு பேசுவான். கரெக்ட். அவன் இப்படிதான் அவன் கேம் ஆடுவான். அவனுக்கு நல்லாவே தெரியும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவன் எங்க போறான் தெரியுங்களா? எதிர்கட்சி இடத்தையாவது பிடிச்சிடணும். பாண்டிச்சேரி போனானே என்ஆர் காங்கிரஸ் பத்தி ஏதாச்சும் பேசினானா? என்ஆர் காங்கிரஸ் தான் ஆல்ரெடி பிஜேபி கூட்டணியில தாங்க இருக்கு. பிஜேபி பேசலையே, அவன் எதுவுமே பேசலையே, டிஎம்கே மட்டும் தான் பேசினான் பாண்டியில. கிருப்பா மேல வாடா, ஏன் கீழே போயிட்டேன்? இல்ல அவனுங்க பாண்டிச்சேரியில இவங்க கூட கூட்டணி வச்சு பாண்டிச்சேரியில நம்ம ஏதோ புசியானதுக்கு ஏதாவது பார்த்து பண்ணலான்னு அவன் ஒரு கணக்கு போட்டான். இந்த பக்கம் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கணக்கு போடலான்னு அவன் விஜய் போடுறான். ஆதவர்ஜனா எய்ம் பண்றது என்னன்னா, விடுதலை சிறுத்தை கூட இருக்கக்கூடிய ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அந்த ஓட் பேங்க் இந்த பக்கம் இந்த பக்கம் விசிகேவோட ஓட் பேங்கையும் இந்த பக்கம் இழுக்கணும்னு நினைக்க ட்ரை பண்றான். பாட்டாளி மக்கள் கட்சி ஓட் பேங்க் அவன் சொன்னா மட்டும் தான் நடக்கும். அவனுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, அவங்க ஜாதி கட்சிக்குன்னு ஒன்று இருக்கு. அவங்களுக்கு தான் ஓட்டே போடுவாங்க. அது நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி தான் விசிகேவும், அதே மாதிரி தான் கிருஷ்ணசாமியும், அதே மாதிரி தான் கொங்கு மண்டல கட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் முஸ்லீம் லீக் கட்சியும்.
அவங்களுக்கு மட்டும்தாங்க ஓட்டு போடுவாங்க. அது புரியாதுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்கெல்லாம் நினைப்பாங்க நீங்கள் நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் சாதி அரசியல் அதுதான் டிசைட் பண்ணுது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கேஸ்ட் இருக்குது. சென்னை மாதிரி எல்லா இடமே கிடையாது. அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், சென்னை வேற, மற்ற ஏரியா மாவட்டங்கள்லாம் வேற. ஒரே தொகுதியில் ஒரே கேஸ்ட்டு 4 வேட்பாளர் நிற்பாங்க. 4 பேரும் வேற ஒரு கட்சி. யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அங்கேயே பஞ்சாயத்து அடிச்சு நிற்கிதான். இந்த லட்சணத்தில் இவர் வருவாராம், அப்படியே தூக்கி சொருகிடுவாங்களாம், அப்படியே தூக்கி கொட்டிடுவாங்களாம் அவருக்கு. அவன் ஒவ்வொரு நான் ஒன்று பழைய மெத்தட், பழைய டைலாக் தான், பட் இருந்தாலும் புதுசு அந்த டைமில் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அம்பேத்கர் கோட்டு போடுறதுக்கும் ஒரு அரசியல் ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, காந்தி வந்து இது போட்டதுக்கு ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் அம்பேத்கர் சிலைக்கு போய் மாலை போடுறதுக்கும் இந்த பக்கம் போயிட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மாலை போடுறதுக்கு அதுவே ஏஐ எடிட்னு சொல்லலாம்ங்களே. அதான் சொல்றேன், இவங்க 2 பேருக்கும் போயிட்டு நீங்க இவங்க இல்லாம நீங்க தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது. பெரியாரு, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், அப்புறம் இந்த பக்கம் அம்பேத்கர், அவங்க இந்த பக்கம் வந்து செட் ஆஃப் குரூப் இருக்கு அவங்களுக்குமே. அது அந்த ஓட் பேங்க் தேவை. அது தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இது நம்ம மாவட்ட ரீதியாக பிரிக்க முடியாது. இதுல தமிழ்நாடு முழுக்க எல்லா ஏரியாலும் இருக்கிறாங்க. அப்ப இவங்களை எதிர்த்து நீங்க அரசியல் பண்ண முடியாது. இது காமனான ஒரு விஷயம், மெஜாரிட்டி சொல்றேன். அப்ப இங்க என்னன்னா, விஜய்க்கு அந்த அரசியல் தெரியலன்னு தான் சொன்னோம். உனக்கு சொல்லி கொடுக்குறவன் அதை தெளிவா சொல்லல. இப்ப நமக்கு திருச்சி பெல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக அதிமுகலாம் எல்லாருக்குமே தமிழ்நாட்டுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஆண்டிப்பட்டி, அரசம்பட்டி இந்த சைடு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பயங்கரமான ஒன்று நடக்கும். திமுக அதிமுகலாம் சாமி 2000 அதுவும் பீக்கு தெரியுமா? ஜெயலலிதாவும் கலைஞரும், எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் நடந்த சண்டையை விட ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் சண்டை நடந்ததுதான் பயங்கரமானது. இதை நீங்க ஓவர்டேக் பண்ணி நீங்க வந்து நடுவில் வந்து நொட்டிடுவீங்க டிவிக்கு. அவன் 50 வருஷமா அடிச்சிட்டு இருக்கிறான். 2 பேரும் 50 வருஷமா அடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க மைண்ட் செட் என்னன்னா சினிமா மாதிரி நம்மளும் இது பண்ணிடலாம், ஒரு ஆக்டர் வந்து இது பண்ணிடுவாரு, அந்த இதுல ஏதோ இன்னும் இருக்கானுங்க. நான் உனக்கு கேக்குறேன் தருவேன், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பிஜேபி எத்தனை வருஷமா இருக்கு? இது என்னது, அது என்ன கட்சி? அது விடுதலை வாங்குற டைம்ல இருந்து இருக்கு காங்கிரஸ். என்ன இந்த பக்கம் பிஜேபி 90ல இருந்து இருக்கு. மிஞ்சி போனா அந்த டைம்ல நம்ம 98ல இருந்தா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்க. ஓகேவா? ஆமா, 90ஸ்ல வந்தாங்க. 98 அந்த டைம்ல தான் திமுக கூட கூட்டணி வச்சு இங்க உள்ள வந்தாங்க. அவனுங்களாலே இன்னும் தமிழ்நாட்டில் காலை வேற ஊங்க முடியல. அவங்களுக்கே கூட்டணி தேவைப்படுது. நீ இவங்க திமுக அதிமுக உதறி விட்டுட்டு நீ நடுவில் வந்து நொட்டிடுவ. நீ வாய் பேச்சு வாய் அப்படியே வாயிலே வடை சுட்டு அப்படியே திமுக அதிமுக ஒண்ணுமே இல்லாத மாதிரியா. நான் ஒன்னு சொல்றேன், ஒரு மாவட்ட செயலரை நல்லா ஃபேஸ் பண்ண முடியாது இவங்க 2 பேர் கட்சியிலையும். அவன்கிட்ட இருக்கிற பணமும் சரி, அவன்கிட்ட இருக்கிற செல்வாக்கும் சரி, அவன் வேலையை காட்டுவான். பூத்துல நிக்க வைக்கவே உங்க கட்சியில ஆள் இருக்கான்னு தெரியல. மண்டையில 2 போடு போட்டு அனுப்புவான் திமுக காரன் அதிமுக காரன். மண்டையில 2 போடு போட்டு அனுப்புவான். வர்றான் அந்த பக்கம் 2 நாள் அடிக்கே பண்ணிட்டாங்க டிவிக்கு. அவன் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல. நான் இப்பயும் சொல்றேன், இதெல்லாம் சும்மா இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலாம். அவனுங்க இறங்கி அடிப்பானுங்க இனிமே. திமுக அதிமுக எல்லாம் இன்னும் திமுக கூட்டணி அறிவிக்கிட்டோம். இந்த அதிமுக அறிவிச்சிருச்சு. அவன் அடுத்து அந்த தேர்தல் இது இருக்கு இல்லையா, வியூகங்கள், அப்புறம் முக்கியமா தேர்தல் வாக்குறுதிகள்லாம் இருக்கு இல்லையா, முழுசா அறிவிக்கிட்டோம். அவன் ஏன் வெயிட் பண்றான்னா இந்த பக்கம் திமுக அறிவிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு. எல்லாருமே இப்ப திமுக தான் வெயிட்டிங். நீ என்ன தேர்தல் வாக்குறுதிகள் என்ன கொடுக்குற அதை பார்த்துட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி ஒன்று வச்சிருப்பாங்க. அதை எடுத்து வெளில லீக் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இவரு ஒன்று லீக் பண்ணுவார். யாரு? சாரு நொன்ன. அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறான்னா அதுல 2 கணக்கு இருக்கும். 1, இதால நமக்கு என்ன லாபம். 2வது, இதால ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு என்ன பாதகம். வாக்குறுதியில பேசிக் கான்செப்டே இதுதான். இவருக்கு ஆன்லைன்ல உட்காந்துக்கிட்டு 4 ட்வீட் போட்டு இங்க திருமாவளவன் பாப்பா இவன் ராமதாஸையும் திட்டி விட்டு நீங்க 2 ட்வீட் போட்டுட்டு அதிமுக 2 திட்டி தலைமையை 2 திட்டி போயிட்டா உடனே ஓட்டு போட்டுருவாங்க. உனக்கு எதிர்க்கிறாரு உடனே ஓட்டு போட்டுருவாங்க, நொட்டிடுவாங்க. வா
அவன் கோடி கணக்கில் 5 கோடி 10 கோடி செலவு பண்ணிட்டு சீட்டு கிடைக்காம உட்காந்துருக்கிறானா, உன் கட்சியில் 1 கோடி 2 கோடிக்கு தரிகினத்தான் இருக்கு. அவன் 10 கோடி 15 கோடி பேசிட்டு இருக்கிறான். கால யதார்த்தத்தை பேசணும். எங்க ஒரு கவுன்சிலருக்கு அப்ப நீங்க வாங்கி காட்டுங்க. அப்ப திமுக அதிமுக போயிட்டு ஒரு கவுன்சிலர் சீட்டு வாங்கி காட்டுங்க பாப்போம். நான் அதுதாங்க சொல்றேன் தருண். டிஎன் நீங்க சொன்ன மாதிரி நான் மறுபடியும் சொல்றேன். நான் பல ஸ்பேஸ்ல நான் சொல்லியிருக்கதை நீங்க கேட்டிருப்பீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச அரசியலை நான் சொல்றேன். தமிழ்நாடு டெஸ்க் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஃபேக்ட் ஒன்று புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்தா பிஜேபி நாளைக்கு தமிழ்நாட்டில் வளரும். இல்லைன்னா இப்படியே தான் அவங்க மற்ற கட்சியை தான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, தமிழ்நாட்டில் கேஸ்ட் பாலிடிக்ஸ் வேலைக்கு ஆகும், ரிலிஜன் பாலிடிக்ஸ் வேலைக்கு ஆகாது. நீங்க களத்துல இறங்கி எல்லா பிரச்சனைக்கும் நீங்க குரல் கொடுத்து போராட்டம் பண்ணா மட்டும்தான் மக்கள் உங்களை நம்புவான். அதிமுக மாதிரி, திமுக மாதிரி, மற்ற சின்ன சின்ன கட்சிகள் இருக்கிற மாதிரி அவன் நம்புவான். நீங்க அது என்ன துறை? அது கோயில்லாம் இருக்குமே, அது என்ன துறை? அது தூக்கத்துல ஏஞ்சதுல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏங்க அந்த கோயில் இதெல்லாம் இருக்குமே, அது என்னங்க? அதுக்கு என்னங்க துறை? அது பேர் என்னங்க? கிருபா, அது என்ன துறையில? அது தெரியல ப்ரோ. டேய், கோயில்லாம் வச்சு தனியா கோயிலுக்குன்னு ஒரு துறை இருக்கிறடா. என்ன துறைடா அது? அறநிலையத்துறையா? அறநிலைத்துறை. ஆனா ஊரா கோயில் கோயிலா மட்டும் போய் இறங்கு, கேட்டா அறநிலைத்துறைன்னு பேர் வரல. ஊர்ல இருக்கிற ஒரு கோயில விடுறது இல்லை, எல்லா கோயிலுக்கும் உள்ள போறது வர்றது. கேட்டா அந்த துறை பேருக்கு தெரியாம சுத்திட்டு மறந்துட்டேன் தூக்கலத்துல. இல்ல ஞாபகம் இருந்தது, டக்குன்னு கேட்டவும் வரல. நல்ல கோயில போய் உண்டை கட்டி வாங்குறது மட்டும், உனக்கு கோயில் பிரசாதம் வாங்கி திங்கிறது மட்டும் அப்போ ஞாபகம் தான் பார்ப்பான். அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும்தான் பிஜேபி உள்ள இறங்கி, தமிழ்நாடு பிஜேபி உள்ள இறங்கி குரல் கொடுக்கறதும் அதை பத்தி பேசுறதும். அதுல காட்டுற ஆர்வத்தை நீங்க மற்ற பிரச்சனைல காட்டுறீங்களான்னு கேட்டா, நானும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன். 7 வருஷமா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஒத்து பார்த்தீங்கன்னா, அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட இஷ்யூ மட்டும்தான் அவங்க உள்ள பெருசா எடுத்து பேசுறாங்க, ட்வீட் போடுறாங்க, இல்ல போராட்டம் பண்றாங்க, வராங்க. மற்ற அந்த அளவுக்கு மற்ற இஷ்யூல அவங்க ஆர்வம் காட்டுறதுக்கு கிடையாது. அது அந்த அம்மா பேர் என்ன, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும் போதும் சரி, முருகன் இருக்கும் போதும் சரி, அண்ணாமலை இருக்கும் போதும் சரி, இல்ல நயினார் கோபி இருக்கும் போதும் சரி, பிரச்சனையே என்னன்னா, நீங்க எல்லா பிரச்சனையும் குரல் கொடுங்க, எல்லா பிரச்சனையும் உள்ள இறங்கி போராடு. அப்பதான் தமிழ்நாட்டு மக்கள் உன்னை நம்புவான். நீ இதுக்கு மட்டும்தான் நான் குரல் கொடுப்பேன், இதுக்கு மட்டும் தான் நான் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன், மற்றதுக்கெல்லாம் நான் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன் அப்படின்னா அப்புறம் எப்படியா நம்புவான்? அது வரைக்கும் நீங்க திமுக அதிமுக நம்பி தான் இருக்கணும். கண்டிப்பா பிஜேபி திமுக பக்கம் போவாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 2 பேர், ஏன்னா வந்தா கூட திமுக சேர்க்காது. ஆனா அதிமுக வேற சூழ்நிலை, இந்த ஓபிஎஸ்ஆல அந்த பக்கம் சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனா அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேல ஏறி மிதிப்பாங்க. எப்பன்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் பஞ்சாயத்து வரும்போது, அண்ணாமலைக்கும் உங்களுக்கு எடப்பாடிக்கும் பஞ்சாயத்து வரும்போது அண்ணாமலையை ரிசைன் பண்ண சொன்னாங்க. ரிசைன் பண்ணிட்டு நயினார் கோப்பையை வச்சாங்க. அதே மாதிரி மறுபடியும் கோஷ்டி பூசல் வரும். நீங்க மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க போறீங்களா, இல்ல தனியா நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னா உங்களுக்கான அரசியலை நீங்க தன்னெழுச்சியா முன்னேற்றி தான் நிப்பாட்டி ஆகணும். நீங்க திமுகல இருக்கிறவங்களை ஒரு 4 பேர் இந்த பக்கம் இழுத்தாலும் சரி, இல்ல அதிமுகல இருக்கிறவங்களை இந்த பக்கம் 4 பேர் இழுத்தாலும் சரி, அந்த 4 பேரை இப்போ வர்றதுனாலயோ இல்ல அந்த 4 பேர் அந்த கட்சியில இருந்து வெளில வர்றதுனாலயோ அந்த கட்சி காலியா போறது கிடையாது. அந்த கட்சி வெட்ட வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். வளர்த்து வச்சிருக்காங்க வசன்னு. நான் அப்பயும் சொல்றேன், அதிமுக திமுக ஒழிச்சுலாம் நினைச்சா சத்தியமா நடக்காதுங்க. என் அறிவுக்கு நான் சொல்றேங்க, நடக்காதுங்க, நடக்கவே